அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கைக்கு. இயற்கையே அல்டிமேட்டு. இயற்கை தான் எல்லாமே. நிறைய பேர் இயற்கையை பற்றி நல்லா பேசுறீங்க சார் சொல்றீங்க. பட் என்னன்னா எல்லாருமே மிக சிறப்பான வாழ்க்கை வாழணும், அமோகமான வாழ்க்கை வாழணும், எல்லாருமே வெற்றியை நோக்கிய ஒரு பயணம் அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய வாஸ்து ஆலோசனை உங்களுக்கு தேவை, ஒரு சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள். ஃப்ரீ கன்சல்டேஷன் அப்படிங்கிறது என்னிடம் கிடையாது, தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க. சரி, இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தலைவாசல் படிக்கட்டும் மிகப்பெரிய ஒரு தடைன்னு சொல்லலாம். இந்த படிக்கட்டு ஏற்படுத்தும் தடையை தான் நான் கொஞ்சம் இதை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மிக முக்கியமான ஒரு விஷயம். எல்லாருமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் ஒரு ஷார்ட் டர்ம் பீரியடில் நம்ம அந்த வீடியோவை பார்ப்போம். என்ன அப்படின்னா, ஒரு வீடு, நான் என்னுடைய அனுபவத்தில் ஒரு வீடு வாஸ்து ஆலோசனையின் போது அந்த வீட்டிற்கு செல்லக்கூடிய அமைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம வீடோடைய என்ட்ரன்ஸ். அப்போ என்ட்ரன்ஸில் தலைவாசலுக்கு ஏறுறதுக்கு எல்லா வீடுகள்லையுமே படிக்கட்டு இருக்கும். படிக்கட்டு இல்லாமல் ஏற முடியாது இல்லையா. அப்போ தலைவாசல் படிக்கட்டு கூட ஒரு தடையை ஏற்படுத்துமா சார் அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப கவனிக்கணும், ரொம்ப ரொம்ப கவனித்து பார்க்கணும். அப்போ தலைவாசல் படிக்கட்டு எப்படி சார் ஒரு மிகப்பெரிய ஒரு தடையை ஏற்படுத்தியது, ஒரு வடகிழக்கு மூலை ஒரு பாதிப்பாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திச்சு அந்த வீட்டில். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்க படிக்கட்டை நீங்க மக்கள் ஸ்டெப்ஸா பாக்குறீங்க. நான் அதை எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, ஏறி போறதுக்கு ஒரு விஷயம் வேணும், நமக்கு எல்லாருக்குமே வேணும். நம்ம வீட்டுக்குள்ள போனா அந்த வீடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த படி ஏறி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 7-8 படி வச்சுருக்காங்க. அந்த வீட்டுக்கு ஏறணும் அப்படின்னாலே ஒரு 7-8 ஸ்டெப்ஸ், ரொம்ப அதிகமான ஸ்டெப்ஸ் அந்த வீட்டில் ஒரு ரேம் மாதிரி போட்டு. அப்போ அந்த தலைவாசல் படிக்கட்டு பார்த்தீங்கன்னா அது எந்த படிக்கட்டாக மாறுகிறது அப்படின்னா, உறுதியாக அது ஒரு மாடிக்கு ஏறக்கூடிய ஒரு படிக்கட்டு போல அந்த அமைப்பு இருக்கு. வீனஸ் வாஸ்து நம்ம எப்போதுமே என்னுடைய வாஸ்து பார்வை, என்னுடைய அணுகுமுறை, என்னுடைய கண்டுபிடிப்பு, என்னுடைய சின்ன சின்ன விஷயங்கள், டெக்னிக்கலாக நான் சொல்லக்கூடிய மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போது வாஸ்துபடி நான் வீடு கட்டியிருக்கேன் சார், நம்ம போய் பார்க்குறோம் இல்லையா. நம்ம போய் பார்க்கும்போது அந்த வீட்டில் ஒரு 10 ஸ்டெப்ஸ் ஏறி அந்த வீட்டுக்கு போகிறோம். அப்போ அந்த என்ட்ரன்ஸே நான் ஒரு ஃபெயிலியராக பார்க்குறேன். வாசுபடி கட்டின வீட்டில் கிழக்கு வடக்கு எல்லாம் வச்சுருந்தோம். வடகிழக்கு மூலையில் நம்ம வடக்கு பார்த்த மனைன்னு வச்சுக்கலாம். வடகிழக்கு மூலையில் அப்போது குறிப்பிட்ட அளவில் நீங்கள் வடகிழக்கு மூலையில் ஸ்டெப்ஸ் வைக்கக்கூடாது, மாடிக்கு போகக்கூடிய ஸ்டெப்ஸ் வைக்கக்கூடாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும், ஒரு வெயிட்டான ஒரு அமைப்பு. ஆனால் நிறைய இடங்கள்ல நான் பார்க்குறேன், இந்த அஸ்திவாரத்தின் உயரத்தை அதிகமாக ஏற்படுத்திட்டு இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதிகமான ஒரு ஸ்டெப்ஸ் வைக்கிறீங்க. அது அது தலைவாசல் படிக்கட்டா இல்லை மாடிக்கு ஏறக்கூடிய படிக்கட்டா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். தலைவாசல் படிக்கட்டுங்கிறது எளிமையாக ஏறி இறங்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்தால் மட்டும்தான் அது சால சிறந்த ஒரு விஷயம். இப்போ 2 படிக்கட்டு வச்சுருக்காங்க, ஒரு 4 அப்படிங்கிறதே நான் அதிகபட்சமாக சில இடங்களில் பார்ப்பேன். ஒரு 2 படிக்கட்டு 4 படிக்கட்டு ஓகே, ஒரு அளவுக்கு ஒரு நார்மல் ஹைட், உங்கள் இடுப்பு அளவு ஒரு அஸ்திவாரம் இருக்குது அப்படின்னா ஓகே. நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆள் ஹைட்டுக்கு ஒரு ஃபவுண்டேஷன், அந்த ஆள் ஹைட்டுக்கு அங்கே ஒரு ரேம்ப்பு, அதில் ஒரு படிக்கட்டு, அந்த சைடில் கம்பி வச்சு, அப்போ அது வடகிழக்கு மூலை படிக்கட்டாக மாறிடும். அப்போ நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் தான் நம்ம வாஸ்துவை அதனுடைய பிரதிபலன்களை, அதனுடைய பாதிப்புகளை நம்ம அனுபவிக்க வேண்டியிருக்கு. இன்னும் சில பேர் வாஸ்துனாலே பாதிப்பு பிரச்சனை. அப்போ வாஸ்துனாலே பிரச்சனையா அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குது. கிடையாது. வாஸ்துபடி வீடு அமைச்சுக்கோங்க,
இன்னொருத்தர் கூட கேட்டிருந்தார், வாசுபடி வீடு கட்டினா நாங்கள் கோடீஸ்வரன் ஆயிடுவோமா அப்படின்னு. பணம் கிடைக்குமா சார் அப்படின்ட்டு. இது குறித்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நம்பர் 1. 2வது பார்த்தீங்கன்னா, வாஸ்து நிபுணர் கடவுளா இந்த டைட்டில் நான் உங்களுக்கு கொடுக்கல, நிச்சயமாக கொடுக்குறேன். அப்புறம் வந்து இந்த படிக்கட்டில் லாபம் நஷ்டம் பற்றி கேட்டிருந்தாங்க. தலைவாசல் படிக்கட்டுலேயும் இந்த மாடி படிக்கட்டுக்கும் லாபம் நஷ்டம் பற்றி கேட்டிருந்தாங்க. அதையும் நான் வந்து வரும் நாட்களில் உங்களுக்கு நான் தெளிவான முறையில் சொல்கிறேன். நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது, இந்த வீடியோ பதிவு மூலமாக உங்களுடைய வீட்டிற்கு ஏறக்கூடிய அந்த தலைவாசல் படிக்கட்டு, இது எங்கு பார்த்த மனையாக இருந்தாலும் சரி, தெற்கு பார்த்த மனையாக இருந்தாலும் சரி, வடக்கு பார்த்த மனையாக இருந்தாலும் சரி, கிழக்கு பார்த்த மனையாக இருந்தாலும் சரி, அந்த படிக்கட்டு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் குறைவான முறையில் எண்ணிக்கையில் அமைச்சுக்கோங்க. அந்த லாப நஷ்ட கணக்கெல்லாம் நான் உங்களுக்கு தெளிவாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.